ஹிருதய வந்தனம் என்று ஒலித்த அவனது அழுத்தம் திருத்தமான ஆளுமையான குரல் அவளுக்கு நடுக்கத்தை தரவில்லை. மாறாக அவனது அந்த வார்த்தைதான் அவளுக்கு வராத மயக்கம் இப்போது வருவதைப் போல இருந்தது. எப்போதும் போல அவளின் உயிரை உறைய வைக்கும் அந்த வார்த்தை. இதோ கூறிவிட்டானே. அவன் விளைவுகளை ஏற்படுத்தும் முன் அவ்வார்த்தைக்குப் பின் என்ன ஒளிந்திருக்கும் என அவனைத் தவிர வேறு யாருக்கும், ஏன் அவன் கூடவே சுற்றிக் கொண்டிருக்கும் தீபக்கிற்கு கூட தெரிய வாய்ப்பே இல்லை. தனது நடுக்கத்தை சற்றும் காட்டிக்கொள்ளாத அவனை ஏறிட்டு பார்த்தாள். என்ன பார்வை இது? ஒரு இரையை குறிவைக்கும் கழுகின் பார்வை போல அவனது கண்கள் ஆக்ரோஷத்தில் மின்ன, அவனது அழுத்தமான இதழ்களோ சிகரெட் புகையை வட்ட வட்டமாக வெளிவிட்டுக் கொண்டிருந்தன. சொல்லுங்க என்றால் கனத்த மௌனத்திற்கு பின். யூ காட் 2 seconds to reply. பரவாயில்லையே, வெல் இம்ப்ரூவ்மெண்ட் என்றவன் சிகரெட்டை கீழே போட்டு தனது பூட்ஸ் அணிந்த கால் கொண்டு மிதித்தவனைக் கண்டு அவளுக்குத்தான் உள்ளே உயிர் ஆட்டம் கண்டது. இதழ் குவித்து ஊதிக்கொண்டே பாக்கெட்டிலிருந்து திறப்பொன்று எடுத்து கன நேரத்தில் அவளை நோக்கி அவன் எரிந்திருக்க, அவனையே வெறித்து கொண்டு நின்றவள் சட்டென சுதாரித்து அவன் எறிந்த திறப்பை லாவகமாக பிடித்திருந்தாள். ஒற்றை புருவம் உயர்த்தி வசீகரமாக புன்னகைத்தவன், ஓப்பன் த டோர் என்றவன் குரலில் அத்தனை அழுத்தம். அவனின் வசீகரமான புன்னகைக்கும் அவனின் குரலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் விரைத்து போய் நின்றிருந்தான் அவன். என்னவோ பண்ண போறான் என மனதில் சொல்லிக் கொண்டவளுக்கு இதயமோ தொண்டைக்குழிக்குள் வந்து துடித்தது.